வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மறுபடியும் எப்படி பார்த்தாலும் 10-12 நாட்களுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் என் அப்பாவுக்கு பதிலாக நான் வருவேன். அதுக்கப்புறமா அவருக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடும். மறுபடியும் அவர் வர ஆரம்பிப்பார். நம்ம வழக்கம் போல் இதில் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பார்ப்போம். இன்றைய நாள் கிழமைகள் முதலானவற்றை நாம் முதலில் பார்ப்போம். இன்று 5/12/2024 வியாழக்கிழமை, குருவாரம், மங்களகரமான நாள், குரோதி வருடம், நட்சத்திரம் உத்திராடம். இன்றைக்கி வளர்பிறை சதுர்தசி பகல் 12:40 வரை, அதுக்கப்புறமா பஞ்சமி. யோகம் சித்த யோகம். இன்றைக்கி மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அப்புறம் இன்றைக்கி சதுர்த்தி விரதம், பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி சதுர்த்தி, பஞ்சமி, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வருது. அதுவும் வியாழக்கிழமையில் வருது, ரொம்ப சிறப்பான இது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் 9 - 12, 4 - 7, 8 - 9. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்பொழுது நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை பார்ப்போம். ஐயா அவர்களுக்கு வணக்கம். உங்கள் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கூறும் தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கிறது. உங்கள் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. நன்றி. என் அப்பாட்ட இதை கன்வே பண்ணுறேன். அவரும் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பார். எங்கள் நிலைவாசல் படியில் மேலே சாமி படம் வைக்கலாம் ஐயா, எங்களுக்கு கூறவும். வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அவங்கவுங்க வீட்டு வாசலில் ஏதாவது சாமி படம் மாட்டுவாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, தாராளமாக வைக்கலாம். இதுக்கெல்லாம் மற்றவங்களோட பர்மிஷன் கேட்டுன்னு பண்ணணுன்னு அவசியமே இல்லை. வீட்டுக்கு வெளியில் மங்களகரமான விஷயங்கள், ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டு வாசல்கிட்ட வரப்பே மற்றவங்களுக்கு வரணும். அதுக்கு அந்த மாதிரி சாமி படங்கள் மாட்டுறது, இல்லை சில விசேஷமான ஆன்மீக பொருட்களை வெளியில் மாட்டுறது, அதெல்லாம் நல்லது தான். அடுத்த கடிதம் என்னன்னு பார்ப்போம். இந்த முதல் கடிதம் திருச்சி கருமண்டபத்திலேருந்து எழுதியிருக்காங்க. வேலாயுதம் திரவிய மலர். நம்ம பேரை தான் சொல்கிறத மிஸ் பண்ணிடுறோம் ஒவ்வொரு தடவையும். ஐயா வணக்கம். பொதுவாக சிவாலயங்கள், முருகன், விநாயகர் கோவில்களில் கும்பாபிஷேகம் அல்லது திருக்குடமுழுக்கு, நன்னீராட்டு என்ற பெயரிலும், வைணவ கோவில்களில் மகா சம்ரோட்சணம் என்றும் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகின்றது. சில கோவில்களில் கும்பாபிஷேக அழைப்பிதழ்களில் நூதன கும்பாபிஷேகம் என்றே போடுகிறார்கள். அது என்ன நூதன ஆலய மகா கும்பாபிஷேகம்? கூறுங்களேன். அதாவது கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம், சம்ரோக்ஷணம், அப்புறம் திருக்குடமுழுக்கு, நன்னீராட்டு, நூதன கும்பாபிஷேகம், இப்படி ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு மாதிரி பத்திரிகையில் அடிப்பாங்க. மகா சம்ரோக்ஷணம் அப்படிங்கிறது சில சிவன் கோவில்கள்லேயும் பத்திரிகையில் அடிக்கிறப்போ அந்த மாதிரி போடுறாங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்டால் எல்லாமே கரெக்டு தான். இப்போ நம்ம பூவை மலர்னு சொல்லுவோம், பூன்னு சொல்லுவோம், புஷ்பம்னு சொல்லுவோம், புய்ப்பம்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம், மகா சம்ரோக்ஷணம், திருக்குடமுழுக்கு, நன்னீராட்டு, அப்புறம் அது என்ன நூதன கும்பாபிஷேகம்னா, நூதனங்கிறது ரொம்ப புதுமையான முறையிலையும் சில அர்த்தம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணுறது அப்படின்னா அந்த மாதிரியும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இது எல்லாம் அவங்கவுங்க பத்திரிகை அடிக்கிறவங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. பத்திரிகை எப்படி வேணாலும் அடிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் கும்பாபிஷேகம்னு எடுத்துட்டா அது இப்படி தான் பண்ணணும்னு அதுக்குன்னு ஒரு ஆகமம் இருக்குது. அதை மீறாமல் பண்ணுறப்ப தான் கருடன் கோபுரத்தை வட்டமடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும், இந்த சகுனங்களும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் கும்பாபிஷேகம் கரெக்டாக பண்ணணும், அதுதான் முக்கியம். பத்திரிகை எப்படி அடிக்கிறாங்கங்கிறது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஐயா வணக்கம். நமது கோவில்களில் கடவுளுக்கு நடத்தப்படும் திருக்கல்யாண வைபவம் பெரும்பாலும் மாலையில் நடத்தப்படுகின்றது. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் காலை முகூர்த்த வேளையில் நடைபெறுகிறது. பொதுவாக இறைவனுக்கு திருக்கல்யாணம் என்றால் நாள் பார்த்து காலையில் தான் வைக்க வேண்டுமா, அல்லது மாலையில் பக்தர்கள் வருவதற்கு வசதியாக பல சிறிய கோவில்களில் மாலையில் திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. இதில் எது சரியானது? ரெண்டாவதாக படித்த அந்த கடிதம் லக்ஷ்மி வடுகநாதன் கும்பாபிஷேகம் சம்மந்தமாக கேட்டது. இப்போ இந்த கேள்வி
கோவில்களில் நடத்தப்படுற திருக்கல்யாணத்தை பற்றி அதே லக்ஷ்மி வடுகநாதன் அவங்க தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா, முதல்ல இந்த கல்யாணம்ங்கிறது மனிதர்களுக்கு தான், கடவுள் அதையெல்லாம் கடந்தவர். சிவன் சக்தி ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த பிரபஞ்ச இயக்கமே. சிவசக்தி இல்லாமல் உலக இயக்கமே இயங்காது. இப்போது ஆட்டம் அந்த மாதிரியான சில விஷயம்லாம் சொல்கிறோம், நார்த் போல் சவுத் போல் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த அணுத்துகள் மாதிரியான எல்லாத்துலேயுமே அந்த சிவலிங்க வடிவம்ங்கிறது இருக்குது. அந்த சிவத்தில் இருக்கக்கூடிய சக்தி எனர்ஜியை தான் நம்ம சக்தின்னு சொல்கிறோம். சிவன் சக்தியுடைய குழந்தைகள் பிள்ளையார், முருகன், இப்படி எந்த தெய்வம் எடுத்துட்டாலும் ஐயனார், யாருமே பார்வதியோட வயத்தில் 10 மாதம் இருந்து வந்த குழந்தைகள் கிடையாது. அதுவும் முருகனை ஆண்மகன்னு சொல்கிறதுக்கு 100% பொருந்தும். காரணம் என்ன? ஒரு ஆணோட நெற்றியிலேருந்து வந்தவர். இது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் சொன்னது, நம்மளுடைய கருத்து கிடையாது. இந்த மாதிரி இந்த தெய்வ வடிவங்கள் எல்லாமே சில காரணங்களுக்காக, காரியங்களுக்காக உருவாயிருக்கு. அந்த உருவம்ங்கிறது கூட நமக்காக எடுத்துன்னு வர வடிவம். உண்மையில் கடவுள் உருவம் இல்லாதவர். இந்த கல்யாணம்ங்கிறதே எதுக்குன்னா, இப்போ நம்ம அம்மா அப்பா கல்யாணத்தை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நம்ம பிறக்கிறோம். இந்த 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம், நம்ம அம்மா அப்பா கல்யாணத்தை நம்ம பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ். அதில் சில சாஸ்திரம் சம்பிரதாயமும் இருக்குது. அந்த மாதிரி இந்த உலகத்தையே இயக்கிற அந்த சிவன் சக்தி இல்லை மகாவிஷ்ணு லக்ஷ்மி, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், விஷ்ணுனாலே எல்லா இடங்கள்லையும் நீக்கமர நிறைந்திருப்பவர்னு அர்த்தம். பெயர்கள் பலவானாலும் எல்லாம் ஒரே பிரம்மம் தான். ஸோ இந்த தாயார் பெருமாள் கல்யாணம், பார்வதி பரமசிவன் கல்யாணம், இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடந்து நம்ம அதை பார்த்தா எப்படி இருக்கும்னு ஒரு சந்தோஷம். ஏன் தேவர்களுக்காக சிவனும் பார்வதியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சிவன் சக்தி கல்யாணத்தை பார்க்கணுன்னு தேவர்கள்லாம் ஆசைப்பட்டாங்க. மற்றவங்களோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் சிவசக்தி கல்யாணமே நடந்தது. அப்போ ஜியாகிரபிக்கலாக சில மிஸ்டேக் நடந்தது. அதாவது டவுனாக இருக்க வேண்டியது கரெக்டாக டவுனாக இருக்கணும், ஹைட்டு ஜாஸ்தி இருக்கிறது ஜாஸ்தி இருக்கணும். எல்லாம் மாறி போச்சுன்னா, இப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்கிற இமயமலை திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் சின்னதாகிடுது. இங்கே சவுத்தில் இருக்கக்கூடிய கடல்லாம் திடீர்னு பெரிய அளவில் உயர்ந்துருத்துனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். 2040, 50 அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்னு இஸ்ரோ, நாசா எல்லாம் பயமுறுத்தின்னு இருக்காங்க. ஸோ லோக நன்மைக்காக நம்ம வேண்டிக்கிறது அதோட மட்டும் நிற்கக்கூடாது. நிறையா மரங்களை வளர்க்கணும். என்விரான்மெண்ட்டை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றணும். ஒரு மரத்தை வெட்டினா கூட அந்த இடத்துல இன்னொரு மரத்தை வளர்த்துடலாம். இன்றைக்கி பல மலைகளையே காணாமல் போயின்னு இருக்கு. நம்ம மறுபடியும் ஒரு மலையை உருவாக்க முடியுமா? இயற்கைக்கு எதிராக என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பல ஆயிரம் பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி யாரோ சில பேர் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதுதான் அந்த வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? எது எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் எல்லாம் மாறி போயிடுது. அதனால் நிறையா கொலாப்ஸு, சில அழிவுகள் மாதிரியான விஷயம் வந்தப்போ அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு சிவனுக்கு சமமாக ஒரு ஆற்றல் தேவை. அகத்திய முனிவர் சிவனுக்கு சமமானவர்னு அருணகிரிநாதர் மாதிரியானவங்கள்லாம் போட்டுறாங்க. அப்போ சிவனே அகத்தியரை அனுப்பி வைக்கிறார். நான் சமநிலைப்படுத்துறதுக்காக போகிறேன், பூமியை சமநிலைப்படுத்துறதுக்காக. ஆனால் நான் போகிற இடங்கள்லாம் உங்களோட திருமண காட்சியை பார்க்கணுன்னு அகத்தியர் சிவன்கிட்ட வேண்டுறப்போ, அகத்தியருக்காக சிவபெருமான் பல இடங்களில் தன்னோட திருமண காட்சியை காட்டினார். அது சம்மந்தப்பட்ட ஊர்களே நிறையா இருக்குது. இந்த இறைவனுக்கு திருமணம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்ததே இந்த சிவன் பார்வதி கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பின்னாடி நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள், சில விசேஷமான இதெல்லாம் இருக்குது. அந்த தெய்வ திருமணம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதில் நம்ம கலந்துக்கிறதுங்கிறது விசேஷம். கலந்துக்க முடியலனாலும் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை நினச்சி பார்க்குறதே ஒரு பெரிய புண்ணியம். ஸோ இதுக்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்குது. சும்மாவா சொன்னாங்க 1000 காலத்து பயிர்னு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மட்டும் மூலவரே உற்சவராக வருகிறார். அது ஏன்? அனைத்து சிவாலயங்களிலும் மூலவர் உள்ளே இருக்க, உற்சவர் மட்டுமே திருவிழாக்களில் வெளியில் ஊர்வலம் வரும்போது, சிதம்பரத்தில் மட்டும் மூலவரே உற்சவராகவும் வருவதற்கு தனி சிறப்பு ஏதேனும் உண்டா? இதுவும் ராமாபுரம் லக்ஷ்மி வடுகநாதன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. நிறைய கடிதங்கள் ஒரே பர்சன்கிட்டேருந்து ரிப்பீட்டாக வந்துட்டுருக்கு. ஆனால் எல்லாமே பயனுள்ள கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி மூலவரே உற்சவராகவும் உற்சவரே மூலவராகவும் எல்லாமே ஒன்னாக இருக்கிறது தான் சிதம்பரத்தில் ஸ்பெஷல். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நடராஜருடைய ராஜ்யம் தான். மற்ற எல்லா கோவில்லையும் உற்சவர்னு தனியாக விக்கிரகம் இருப்பாங்க. மேபி இந்த சிதம்பரம் மாதிரி இன்னும் ஏதாவது 1-2 கோவில்களில் இருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், யாருக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே கூட அடுத்த ஏதாவது செக்மெண்ட்டில் சிதம்பரம் மாதிரியே இந்த ஊர்லேயும் மூலவர் உற்சவர் 2 பேரும் ஒன்று தான் யாராவது லெட்டர் எழுதினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நமக்கு தெரியாத விஷயங்கள், தெரியாத அதிசயங்கள் எவ்வளவோ இருக்குது. அதுதான் சிதம்பரத்தோட தனி சிறப்பு, தனி தன்மைன்னு சொல்லலாம். ஐயா வணக்கம்.
புதிதாக செய்யப்பட்ட சாமி சிலைகளை கோவிலில் பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த சிலைக்கு உயிரோட்டம் கொடுப்பது போன்று ஆச்சரியமான நிகழ்வுதான் கண் திறத்தல் என்கிறார்களே. பெரிய ஆச்சரியமான நிகழ்வுதான் கண் திறத்தல் என்கிறார்களே. சுவாமி சிலைகளுக்கு கண் திறத்தல் என்பது அவ்வளவு பெரிய விஷயமா? ஆமாம், அது பெரிய விஷயம்தான். இந்த கோவில் சம்ரக்ஷணம், அதுக்கு முன்னாடி இந்த விக்கிரக பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டை, எந்திர பிரதிஷ்டை, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அது பெரிய விஷயமாக இருக்கிறதுனால தான் பல கோவில்களில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இறைவன் முருகனை தமிழ் கடவுள்னு சொல்வதன் காரணம் என்ன? இந்தியாவில் வேறு மாநிலத்தில் முருகர் வழிபாடு இல்லையா? பனங்குடி எஸ் கண்ணன். ஆக்சுவலி இதை பற்றி நம்ம பார்க்கணுன்னா பல நூறு ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும். ஹரப்பிரசாத் சாஸ்திரின்னு ஒருத்தர் நேபாளில் ஒரு பழமையான கந்தபுராண சுவடியை கண்டுபிடிச்சார். அதை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த செசில் பெண்டாலுங்கிறவர் ரிசர்ச் பண்ணிட்டு இந்த கார்பன் டேட்டிங் ப்ரூஃப்லாம் சொல்லுவாங்க இல்லை, இது 3000 வருஷம் பழமையான சுவடின்னு சொன்னார். உண்மையில் வேதவியாசர் இந்த புராணங்களெல்லாம் பிரித்து தொகுத்து பண்ணதுங்கிறது ஒரு 5200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா பல பேர் அதை ஜெராக்ஸ் எடுத்து பிரதி எடுத்து பாதுகாத்து வச்சாங்க இல்லை. அப்படி பாதுகாக்கப்பட்ட பிரதியிலேயே ரொம்ப பழமையான கந்தபுராண சுவடி எங்கே கிடச்சிதுன்னா, இங்கே எங்கேயோ ஈரோடு பக்கத்துலேயோ தூத்துக்குடி பக்கத்துலேயோ இல்லை, நேபாளில் இந்த பழமையான சுவடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று நார்த்லேயும் குமாரசாமி, சுப்பிரமணிய சாமிங்கிற பேர்லெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க. ஹரித்வார் மாதிரி சில இடங்களில் பழமையான முருகன் கோவில் இருக்குது. 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளை கடந்த கோவில்கள். அதை தவிர புதுசாகவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நார்த்தில் நிறையா முருகன் கோவிலை கட்டின்னு இருக்காங்க. உண்மையில் முருகனுடைய அவதாரம்ங்கிறது எங்கே நடந்ததுன்னு பார்த்தா, இந்த சிரவண புஷ்கரணிங்கிறது இமாச்சல பிரதேஷில் இருக்குது. இமயமலை அடிவாரத்தில் தான் முருக அவதாரம்ங்கிறதே நடந்தது. கார்த்திகை பெண்கள் 6 முருகனுடைய 6 வெவ்வேறு வடிவங்களாக வளர்த்து அதுக்கப்புறம் முருகன் ஒன்றாகி அந்த ஒன்று கார்த்திகை பெண்களுக்காக 6ஆகி மறுபடியும் அந்த 6 ஒன்றாகி இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த முருகனுடைய 6 முகங்களில் குண்டலினியுடைய 6 ஆதாரங்கள்லேருந்து ஆரம்பித்து மனிதனுடைய 6 அறிவு வரை அதுக்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்குங்கிறது சொல்லப்படுறது. முருக அவதாரமே இமயமலையில் தான் நடந்தது. பழமையான கந்தபுராண சுவடியும் கண்டுபிடிக்கப்பட்டது நேபாளில் தான். சமஸ்கிருத சுவடி, அது 3000 ஆண்டுகளை கடந்தது. ஆனாலும் நார்த்தில் விட சவுத்தில் தான் முருகன் கோவில்கள், முருக வழிபாடு ஜாஸ்தி இருக்குது. அதை நம்ம ஒத்துண்டே ஆனோம். முதல்ல கடவுளுங்கிறவன் இனம், மொழி, தேசம், ஏன் மதம் உட்பட அனைத்தையும் கடந்தவன். இந்த இந்து மதம் சனாதன தர்மம்ங்கிறதே எப்படின்னா, நீ இந்த சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி இல்லை. நமக்கு பல ஆச்சாரியர்கள் இருக்காங்க, பல ஐடியாலஜி இருக்குது, பல சிஸ்டம் இருக்குது, பலவிதமான மடாலயங்கள் நமக்கு இருக்குது, நமக்குள்ள பலவிதமான பிரிவுகள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் எது ஆத்தன்டிக்? வேதம். ஏகம் சத் விப்ரஹா பகுதா வதந்தி. ஒரே கடவுளை அறிந்தவர்கள் அவரவர் அனுபவத்திற்கு ஏற்ப பலவாறு சொல்கிறார்கள். ஆனால் நீ கடவுளை எப்படி வேணாலும், எந்த விதத்தில் வேணாலும், எந்த வடிவத்தில் வேணாலும் வழிபடலாம் அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை நம்முடைய சனாதன தர்மம் கொடுத்துருக்கு. தமிழ் கடவுள்னு முருகனை ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழனாக எனக்கும் அதில் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் அதையும் தாண்டி நம்ம பார்த்தா உலகத்துக்கே கடவுள் அவர். வெறும் தமிழுக்கு மட்டும் கடவுள் கிடையாது, முருகன் மட்டும் இல்லை, அனைத்து தெய்வங்களுக்குமே இது பொருந்தும். ஸ்ரீராம ஜெயம். ஐயா, செவ்வாய்க்கிழமைகளில் முடி வெட்டலாமா கூடாதா? செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் முடி வெட்டுறதுங்கிறது நம்ம வழக்கம் கிடையாது. அதை நம்பிக்கை இருந்தால் ஃபாலோ பண்ணலாம். நிறையா பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, காரணம் இருக்கிறதுனால தான். அடுத்த கேள்வி, ஐயா, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி பட்டம் கிடைத்தது எப்படி? அவர் ராம கைங்கரியத்தினே பிறந்தவர், சிவன் ருத்ரனுடைய ஒரு அம்சம்னு சொல்லப்படுறவர். அந்த மாதிரி பல காரணங்களால் அவருக்கு சிரஞ்சீவி பட்டம்ங்கிறது சீதாதேவியுடைய ஆசீர்வாதம் மூலமாக கிடச்சிதுங்கிறது ராமாயண குறிப்புகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஜேஷ்டா தேவிக்கு, அதாவது மூத்த தேவின்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மியோட அக்கா, அவங்களுக்கு கழுதை வாகனம் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா? ஆமாம், அது உண்மைதான். இதில் என்னென்னா, இருக்கிறதுலையே காஸ்ட்லியான பால் எதுனா கழுதப்பால். அதை வச்சு பல அழகு சாதன பொருட்கள்லாம் பண்ணுறாங்க. கழுதப்பாலில் தயாரிக்கிற க்ரீமெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லி. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் தான் வாங்கிப்பாங்க. இன்னொன்று, பல தீர்க்க முடியாத நோய்களெல்லாம் கழுதப்பால் தீக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதில் ஜாஸ்தி.
நீ கழுத மேய்க்கிறதுக்கு தாண்டா லாய்க்குன்னு பொதுவாக படிப்பு சரியாக வராத ஒருத்தனை திட்டுறது வழக்கம். ஆனால் ஆடு வளர்த்து மாடு வளர்த்து கோழி வளர்த்து பணக்காரன் ஆனவங்களும் இருக்காங்க, அதை நம்பி கெட்டவங்களும் இருக்காங்க. பட் ப்ராப்பராக கழுதையை வளர்த்து கழுதப்பாலை விற்று அந்த கழுதப்பால்லேருந்து பல க்ரீம் மாதிரியான விஷயங்களெல்லாம் தயாரிக்கிற அந்த தொழில் நுணுக்கத்தை தெரிஞ்சவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்கிறத நம்மளும் கழுதை வளர்க்கலாம், இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு வளர்க்கலான்னா செட் ஆகாது. ப்ராப்பராக அந்த தொழில் நுணுக்கத்தை தெரிஞ்சு ஒருத்தங்க அதில் இறங்குறாங்கன்னா அவங்க பெரிய கோடீஸ்வரங்களாகுதுங்கிறது உறுதி. கழுதையால் கோடீஸ்வரங்கானவங்க நிறையா பேர் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. இதில் என்னென்னா இப்பேற்பட்ட அந்த காஸ்ட்லியான நமக்கு விஷயங்களை தர அந்த கழுதியை ரொம்ப கேவலமாக மட்டமாக நினைக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த கழுதியே தனக்கு வாகனமாக மூத்த தேவி வச்சுட்டு இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். மூதேவியை பற்றி நெகட்டிவாக சில விஷயங்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று என்னென்னா ஜேஷ்டா தேவியை வணங்கிட்டு படுத்தா நிம்மதியான தூக்கம் வரும், இந்த மைண்ட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் சரியாகும், கெட்ட சக்திகள் எதுவும் கிட்ட வராதுங்கிறது ஐதீகம். எல்லாத்துக்குமே 2-3 சைடு இருக்கிற மாதிரி, ஒரு காயினுக்கு 2-3 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த ஜேஷ்டா தேவி வழிபாடு சரின்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க, தப்புன்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜேஷ்டா தேவி வழிபாடு தமிழர்களோடு தொடர்புடைய ஒரு வழிபாடு, அதை சில பேர் வேணும்னே மட்டம் படுத்திட்டாங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதே புராணம் தான் லக்ஷ்மியோட அக்கான்னு ஜேஷ்டா தேவியை சொல்கிறது. அப்போ லக்ஷ்மியும் நம்ம தமிழ் கடவுள்னு ஒத்துண்டு தான் ஆனோம். அது எதுக்காக தங்கையை உயர்த்தி அக்காவான ஜேஷ்டா தேவியை மட்டும் மட்டப்படுத்தணும்? இதில் மொழி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வேறு எதுவுமோ வரல. என்னன்னு புரிஞ்சிக்க முடியாத அளவு இதுக்குள்ளே நிறையா இடியாப்ப சிக்கல் இருக்குது. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜேஷ்டா தேவி வழிபாடு சரின்னு மனசில் படுறவங்க தாராளமாக வழிபட்டுட்டு போகலாம். அதனால் ஏதாவது பலன் கிடச்சா அதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணட்டும். மற்றபடி தெரியாத ஒரு விஷயத்தில் இறங்காமல் இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறவங்க சைலண்ட்டாகவும் இருக்கலாம். எங்கள் சொந்த ஒரு அரியஸ்நல்லூரில் ஜேஷ்டா தேவிக்கு தனி சன்னதி இருக்குது. குடும்பத்தோடு ஜேஷ்டா தேவி இருப்பாங்க. குழந்தைகளான குளிகன் மாந்தி சனியோட ஜேஷ்டா தேவி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்கே ரொம்ப விசேஷமான கோவில். ஸ்ரீ ராமஜெயம் ஆர் கோபாலன்கிறவர் எழுதியிருக்கார். ஐயா, மற்ற மரங்களை விட அரச மரத்துக்கு ஆன்மீக வழியில் என்ன சிறப்பு? லலித் பஞ்சமியின் சிறப்பு என்ன? வீட்டில் எந்த திசையில் கிணறு தோண்ட வேண்டும்? அரச மரம் நைட் டயத்துலேயும் ஜாஸ்தி ஆக்சிஜனை தரும்னு சொல்லுவாங்க. அதை சுற்றுறதுங்கிறது சயின்டிஃபிக்காக ரொம்ப விசேஷமான இது. அதுக்கப்புறம் கருட பஞ்சமி மாதிரி நிறையா பஞ்சமி இருக்குது, வாராகி சம்மந்தப்பட்ட பஞ்சமி. அந்த மாதிரி இந்த லலித் பஞ்சமிங்கிறதும் நம்ம பண்ணுற வழிபாடுகளில் ஒன்று. வீட்டில் இந்த கிணறு தோன்றதுங்கிறத பொதுவாக ஈசான்ய மூலையில் பண்ணுவாங்க, அதுதான் வழக்கம். சில வாஸ்து நூல்களில் வேறு சில பக்கங்களையும் சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க வீட்டு வழிமுறை என்னவோ அதை கேட்டு பெரியவர்கள் ஆலோசனைப்படி பண்ணுறதுங்கிறது பெட்டர். ஐயா வணக்கம். தினமும் காகம் எங்ககிட்ட அதன் குரலில் பேசிவிட்டு கேட்டு உணவு பெற்று சாப்பிட்டு செல்கிறது. இது பற்றி தகவல்களின் மேலான கருத்துக்களை அன்புடன் எதிர்பார்க்கிறேன். ஏ சிவகுமார் மங்கையர்கரசி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க சைதாப்பேட்டையிலேருந்து. என்னென்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தர் கிளிக்கெல்லாம் தினமும் சாப்பாடு போடுறார், ஆயிரக்கணக்கான கிளிகள் எப்போதும் அவர் இருக்கிற இடத்துக்கு வரும்னு. அதே மாதிரி நம்ம எந்த மிருகம் பறவையாக இருந்தாலும் அதுக்கு தினமும் சாப்பாடு வைக்கிறது இது பண்ணுறதுன்னு அதுக்கிட்ட அன்பாக இருக்கிறப்போ அதோட மொழியில் நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கும், பழக ஆரம்பிக்கும். இதெல்லாம் உலகம் ஃபுல்லாக பல நாடுகளில் நடந்துட்டுருக்கு. இதுக்கு பின்னால் பெருசாக ஆன்மீக அமானுஷ்யம் மாதிரியான இதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே இறைவனுடைய படைப்பு அதுதான். பட் அதையும் தாண்டி பார்த்தா இது கொஞ்சம் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்னு மெயினாக சொல்லலாம். நீங்கள் அதுக்கிட்ட அன்பாக இருக்கீங்க, பதிலுக்கு அது உங்ககிட்ட அன்பை காட்டுறது, அவ்வளோதான். ஐயா கீவா ஜெகநாதன் அவர்கள் திரு கோபால கிருஷ்ண பாரதி ஐயா திருச்சி கல்யாண சுந்தரம் பாகவதர் பற்றி ரத்ன சுருக்கமாய் சொல்லுங்கள். ஆர் கோபாலன்கிறவர் கீவா ஜெகநாதன், கோபாலகிருஷ்ண பாரதி, திருச்சி கல்யாண சுந்தரம் பாகவதர் இவங்களை பற்றியெல்லாம் கேட்டிருக்கார். கீவா ஜாங்கிறவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர் தான் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயருக்கே குரு. அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருக்கு அடுத்து ஊவேசாக்கு அடுத்து கீவாஜா. யோசிச்சு பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு பாரம்பரியம்னு. மிகப்பெரிய தமிழ் அறிஞர் அவர். அதே மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதியுடைய நிறைய கீர்த்தனங்கள் இன்றைக்கும் கர்நாடக உலகத்தில் பாடப்படுறது. உண்மையில் பாரதிங்கிறவங்க நிறையா பேர் இருந்திருக்காங்க, அது ஒரு பட்டம். கோபாலகிருஷ்ண பாரதி, சுத்தானந்த பாரதி ஒரு மகானாவே இருந்திருக்கார் காவி ட்ரெஸ்ஸோட. அதே மாதிரி மகாகவி சுப்பிரமணிய பாரதி இதில் கொஞ்சம் ஃபேமஸ். கோபாலகிருஷ்ண பாரதி
அவரும் தமிழுக்கு நிறையா கீர்த்தனங்களை கொடுத்துருக்கார். அப்புறம் திருச்சி கல்யாண சுந்தர பாகவதர் வந்து ஒரு மிகப்பெரிய அறிஞர். இந்த உபன்யாச உலகம்னு சொல்லுவாங்க, ஆன்மீக சொற்பொழிவு, அதில் நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து அவர் பண்ணியிருக்கார். எப்படி சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரோ அந்த மாதிரி அந்த பாரம்பரியம்னு கிட்டத்தட்ட சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி திருச்சி கல்யாணராமன் ஒரு பெரிய அறிஞர் நம்மளோட வாழ்ந்துட்டுருக்கார். இவங்கெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு தமிழுக்கு நிறையா சேவைகள் பண்ணியிருக்கிறவங்க. மேஷராசிக்கு வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஆரோக்கியத்திலே சற்று கவனமாக இருங்கள். ரிஷபராசின்னு எடுத்துட்டா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சந்திரன் ரெண்டும் ரொம்ப வலுவான நிலையில் இருக்குது. ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து உங்கள் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரைக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கிறதும் முக்கியம். ஆனால் பணம் இருந்து மன நிம்மதி இல்லாத அளவு வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா கஷ்டம். அதனால் பணம் மனம் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். சந்திரன்கிறவன் மனக்காரகன். அந்த சந்திரன் வலுவாக இருந்தாலே நம்முடைய மனம் வலுவாக இருக்கும். அதனால் ரிஷபராசிக்கு நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கிறது. மிதுன ராசின்னு எடுத்துட்டா உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதை பண்ணுறதா இருந்தாலும் யோசித்து நிதானமாக பண்ணணும். ஏற்கனவே சொன்ன MMQ அந்த ஃபார்முலாவை எல்லா ராசியுமே சந்திராஷ்டமம் டயத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். MMQ ஃபார்முலாலாம் என்ன? மவுத் மைண்ட் குவைட். நம்முடைய வாயு மனம் ரெண்டுத்தையும் நம்ம அமைதியாக வச்சு அளவாக வேலை செஞ்சோன்னா சந்திராஷ்டமம் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே இனிமையான நாளாக தான் இருக்கும். கடகராசிக்கு அலுவலக பணியை முடிக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் மாதிரி ஏற்படலாம். இருந்தாலும் திட்டமிட்டு சரியாக செயல்பட்டால் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். அதனால் எந்தெந்த விஷயம்லாம் நம்மளை வந்து தாமதப்படுத்துறதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதை வந்து நாளைக்குன்னு ஒத்தி போடாமல் முடிஞ்ச அளவு சீக்கிரம் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அந்த காரிய தடைக்கு எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கோ, எதெல்லாம் நம்ம லைஃப்பில் அப்சகிள்ஸாக இருக்கோ, நம்ம போகிற வழியில் நடு ரோட்டில் இருக்கிற கல்லை நம்ம அப்படியே காலால் ரிமூவ் பண்ணிட்டு மெதுவாக போகிற மாதிரி நம்ம வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை அப்பப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறது மறக்கக்கூடாது. அதை ரிமூவ் பண்ணாமல் விட்டோம்னா ஜாஸ்தியாகி சின்ன பிரச்சனை ஒரு 10-15 சின்ன பிரச்சனையை உருவாக்கி அது சில பெரிய பிரச்சனைகளாக மாறிடும். அதனால் உங்களுடைய காரிய தடைக்கு எதெல்லாம் காரணமாக இருக்குது? உங்கள் மைண்டு தான் காரணமாக, உங்களுடைய சோம்பேறித்தனமா, இல்லை வெளியிலேருந்து எதாவது டிஸ்டர்பன்ஸ் வருதா? அதெல்லாம் கரெக்டாக பார்த்து சரி பண்ணிட்டா எல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் எதை பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்ணணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி இருந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும். சிம்மராசின்னு எடுத்துட்டா ராசி அதிபதி சூரியனுக்கு குரு பார்வை கிடைப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். அதனால் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய அருமையான நாளாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. கன்னிராசிக்கு ராசி அதிபதி புதனும் குருவும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. 2 11 ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து குருவின் பார்வை பெறுகிறது. இது வந்து மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அருமையான நாளாக, பழம் கனிந்து விழக்கூடிய ஒரு நாளாக கன்னிராசிக்கு இருக்கும். நல்ல அருமையான கிரக நிலவரம் இருக்கிறது. அதனால் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய நாளாக கன்னிராசிக்கு மிக அருமையாக அற்புதமாக இருக்கிறது. துளாராசிக்கு அருமையான நாள்னு சொல்லலாம். உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். 4ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இணைந்துள்ளதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற பல விஷயங்கள் ரொம்ப திருப்தியாக நடக்கும். விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாயும் 9 பாக்கியாதிபதி சந்திரனும் ஒன்றுக்கொன்று நேரெதிரே பார்த்து கொள்கிற அற்புதமான கிரக அமைப்பு. மேலும் 7இல் அமர்ந்து ராசியை குரு பார்ப்பது மிகப்பெரிய ஒரு விசேஷம். எனவே உங்களுக்கு சமூக அந்தஸ்து, செல்வாக்கு, புகழ், தனலாபம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும். விருச்சிக ராசியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் சீக்கிரத்தில் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வெகு விரைவில் நடப்பதற்கான அருமையான ஒரு கிரக நிலவரம் இப்பொழுது இருக்கிறது. தனுசு ராசிக்கு அலுவலகத்தில் சில சர்ச்சைகள் ஏற்படலாம். எனவே பார்த்து கவனமாக இருக்கவும். முடிஞ்ச அளவு நம்ம சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்த்தாலே நமக்கு சர்ச்சைங்கிறது வராது. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறப்போ வேணும்ன்ட்டே கூட இருக்கிறவங்க யாராவது ஒரு முக்கியமான சில திரை பிரபலம் இல்லை அரசியலில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அவங்களோட பேரை சொல்லி இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க,
இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் சொன்ன கருத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன, அவர் அப்படி பண்ணியிருக்காரு, அவர் பண்ணதை பற்றி உங்கள் கருத்து என்ன, இப்படி ஏதாவது வாயை கிண்டுவாங்க. உங்கள் வாய் சும்மா இருக்காது, நீங்கள் எதாவது கரெக்டாக சொல்லுவீங்க. அப்பன்னு பார்த்து ஆஃபீஸில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணுவாங்க. அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு நீங்கள் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களோ அந்த திரை நட்சத்திரமோ இல்லை அரசியல் ஆளுமையோ அவங்களுக்கு பிடிச்சவங்களா வேண்டியவங்களா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுங்கிற மாதிரி நம்ம கூட இருந்தே வாயை கிண்டிட்டு நம்மளை பேச விட்டு அப்புறம் அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்படிலாம் நிறைய இடங்களில் பிரச்சனைகள்ங்கிறது நடந்திருக்கு. ஸோ யார் என்ன கருத்து சொன்னால் அதை பற்றி எனக்கு என்ன வந்தது, என் வேலையை என் சோழியை பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. ஆனால் சும்மா வாயை கிண்டாதையா, இங்கே ஆஃபீஸ் வேலை என்னையோ அதை மட்டும் பாரு, சும்மா தேவையில்லாத விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்காத, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, அப்படி ஒன்று நடந்ததே தெரியாது. ஓ அவர் அப்படி பேசியிருக்காரா, ஓ அப்படி அவர் பண்ணியிருக்காரா, அது அவரோட தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட கருத்து. அதை பற்றி நான் இங்கே கமெண்ட் அடித்து என்ன போகிறது, அவராக எனக்கு சோறு போட போகிறாரு, சம்பளம் கொடுக்க போகிறாரு, அட போயா வேலையை பார்த்துட்டு. இதை எப்படி நாசூக்காக நாகரீகமாக சொல்லணுமோ இந்த மாதிரி வாயக்கின்ற பர்சன்ஸை, பப்ளிக் பிளேஸில் வாயக்கின்ற பர்சன்ஸ் எல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவு தள்ளியே வச்சிங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிஞ்சால் பர்மனெண்ட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, சர்ச்சை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், வேணும்ட்டே நமக்கு சர்ச்சை பிரச்சனை வரணுன்னே வாயை கிண்டுறவங்க, கூட இருந்தே குழி பறிக்கிறவங்கள நம்ம விலக்கி வச்சிடணும். ஹாய்னா ஹாய், ஹலோனா ஹலோ, அதோடு நிறுத்திக்கணும். நம்ம வாயே திறக்காமல் சைலண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் நம்மகிட்ட அதை பற்றி பேசவே மாட்டாங்க. நம்ம ரியாக்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சே வேணும்ன்ட்டு நமக்கு பிரச்சனை பண்ணணுன்னே சில பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு திருமணத்தடை முதலான பல தடைகள் விலகும். தடை அதை உடை, சரித்திரம் படைங்கிற மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் பல சிறப்பான விஷயங்களை பண்ணுவீங்க. கும்பராசின்னு எடுத்துட்டா செல்வ வளம் அதிகரிக்கும். செல்வ வளம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. உங்கள் ராசிக்குரிய முக்கியமான சித்தர் 12 ராசி 27 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுமே அகத்தியர் வழிபாடுங்கிறது பண்ணணும். ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, இதை சொல்லுங்க போகிறோம். அகத்தியர் வழிபட்ட கோவில்கள் நிறையா இருக்குது. உலகம் முழுக்க, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்குது. அதில் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய கோவில் மாதிரி பல முக்கியமான கோவில்கள், பிரைம் சென்டரில் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் மாதிரி நிறையா கோவில்களை சொல்லலாம். அகத்தியருக்கு சில மருத்துவ நூல்கள் சம்மந்தப்பட்ட உபதேசங்களை சிவன் பண்ண இடம். அதனால தான் மருந்தீஸ்வரர்னு திருவான்மியூர் ஈசனுக்கு பேர். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மூலவரங்க ரொம்ப விசேஷமான சிவலிங்க மூர்த்தம். அகத்தியர் வழிபாடின் மூலமாக சிறப்பான பலன்களை நீங்கள் காண்பீர்கள். மீன ராசிக்கு எடுத்த காரியம் வெற்றி பெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நாளாக மீனராசிக்கு இன்று இருக்கிறது. இத்தோடு இன்றைய ராசி பலன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியஸ்நல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். நன்றி, வணக்கம்.